பாளையங்கோட்டை மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னா, வர்ற திங்கக்கிழமையிலேருந்து பாளையங்கோட்டை காய்கறி சந்தை, அதாவது மார்க்கெட் வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரிகள் சங்க சார்பில் இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்காங்க. இது ஏன்னா, ஏற்கனவே மார்க்கெட் வந்து செயல்பட்ட இடத்துல பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கும். அதை பார்த்துருப்பீங்க. அந்த பாளையங்கோட்டை காய்கறி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இடிச்சு கட்டணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. அதன்படி அந்த கட்டத்தை 2020 ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இடித்தாங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு 540 கடை, அதாவது அந்த கடைகள் அனைத்துமே அடுத்த இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா தற்காலிகமாக காவலர் குடியிருப்பு பகுதியில் அதுக்கான கடைகள் கட்டினாங்க. இப்போ அந்த காவலர் குடியிருப்பில் செயல்படுது. ஆனால் புதுசாக தமிழக முதல்ல அந்த கட்டடத்தை முடிஞ்சு போன ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முடிஞ்சு போன கட்டடத்தை திறந்து வைக்க நினைக்கும் போது இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டுக்காரு. ஒரு தனிநபர் ஒருத்தர் கேஸ் போட்டுக்காரு. அதாவது இந்த பொது ஏலம் விடணும் இந்த கடைகள் 540 கடைகளுக்கும் அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய, அதாவது கடை நடத்திருக்கக்கூடிய அந்த நபர்களே மீண்டும் கடை நடத்துறதுக்காக ஏற்கனவே அவங்க பணம்லாம் கட்டியிருக்க சூழ்நிலை திடீர்னு மீண்டும் பொது ஏலம் விடணுங்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி வியாபாரிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த நிலையில் இதுக்கான மேல் முறையீடு அரசு எடுக்கணும், உச்சநீதிமன்றத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் முடிவெடுத்திருக்காங்க. இதன்படி வர திங்கக்கிழமையிலிருந்து வர நாளை கழிச்சு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் காய்கறி மார்க்கெட் செயல்படும். அப்புறம் திங்கக்கிழமை செயல்படாது சொல்லியிருக்காங்க. இது குறித்து அந்த வியாபாரிகள் சங்க தலைவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, 2020 ஆண்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டை மகாத்மா காந்தி மார்க்கெட் அப்புறப்படுத்தப்பட்டு அதில் புதிய பில்டிங் கட்டுவதாக அரசு மாநகராட்சி எங்களுக்கு நோட்டீஸ் வழங்கியது. டவுன் போஸ்ட் மார்க்கெட்டுக்காக ஒரு நபர் இணைஞ்சார், வழக்கு போட்டிருந்தார். கிருஷ்ணன்கிற நபர், அவர் தான் போஸ்ட் மார்க்கெட்டை ஏலத்தை கொண்டு வரணும் சொல்லி ஒரு வழக்கு போட்டார். அந்த நபர் வழக்கு போட்டு தான் போஸ்ட் மார்க்கெட் ஒரு ஏலத்துக்கு போய் இன்னைக்கு அது வந்து இணைஞ்சது. எல்லா கடைகளும் அடைத்து கிடைக்கிறது ஒரு மூல காரணம் அவர். அதே நபர் தான் பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கும் இந்த தமிழக அரசு போட்ட அரசாணை சட்டத்துக்கு விரோதமாக இந்த அரசாணை இருக்கிறது, ரூலுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அது வந்து அரசுக்கும் மாநகராட்சி எதிர்பார்ட்டி, அதில் நாங்களும் சங்கமும் இணைஞ்சிதோம், அதில் ஒரு பார்ட்டியாக இணைஞ்சிடும் சேர்ந்தோம். ஆனால் அது வழக்கு நடக்கும்போது அதில் மாநகராட்சி தரப்புலையும் அரசு தரப்புலையும் இணைஞ்சிது. ஒரு சரியான வாதத்தை முன்வைத்திருந்தா இந்த விஷயங்களை வந்து இணைஞ்சிருக்கும், ஒரு சரியான தீர்ப்புகள் கிடைத்திருக்கும். ஆனால் நாங்கள் பேசுறதுக்கு நாங்கள் இவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இப்படி விவரம் சொல்லும் போது நீதிமன்றம் எங்களை பேச அனுமதிக்கவில்லை. ஏன்னா அரசாங்கத்தை தான் அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு, அவர் வந்து மனு வச்சிருக்கிறாரு. அதனால அரசாங்கம் தான் பதில் சொல்லுன்னு சொன்னதுனால அரசு தரப்புல நினைச்சல ஒரு சரியான விளக்கங்கள் கொடுக்காதனால இது அந்த அந்த மனு போட்டவர்களுக்கு சாதகமாக நினைச்சது ஒரு தீர்ப்பு வந்ததுனால இப்போ வந்து உயர் நீதிமன்றத்தில் இந்த மார்க்கெட் வந்து கடைகளை வந்து அந்த ஜீவோ ரத்து, அதனால வந்து ஏலத்தை தான் ஒழுவோம் அப்படிங்கிறது சென்னை அதிகாரி வந்து மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு சொன்னதுனால அவங்க வந்து எங்ககிட்ட ஒரு தகவல் கொடுத்தாங்க. அது வந்து உயர் அதிகாரிகள் வந்து இது மார்க்கெட் கடையை ஏலம் விட சொல்றாங்க. இது வந்து எங்களுடைய தவறு அல்ல, இது அரசாங்கமும் மாநகராட்சியும் இங்கே மாநகராட்சியில் எவ்வளோ கடைகள் எழுந்து ஏலம் போகாமல் இருக்கிற விவரத்தை உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லியிருந்தா இது ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கும். உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஆட்சேபனை செய்து உடனடியாக நினைச்சணும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ண வேண்டும். இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் காந்தியல் வழியில் அமைதியான முறையில் நினைச்சிடும் இன்னைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த தொடக்கத்தின் வாயிலாக எங்கள் அனைவரும் வியாபாரிகளையும் ஒரு ஆயத்தப்படுத்தி நாம திங்கட்கிழமையிலிருந்து ஒரு கால வரையற்ற கடை அடைப்பு, இது போக முதலுடைய கவனத்திற்கு இன்றை செய்தி சேர்ந்து எங்களுக்கு மேல்முறையீடு செய்கிறேன் என்ற தகவல் கிடைத்தால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்பது கிடையாது. எங்களுடைய நோக்கம் வந்து அரசாங்கத்தை எதிர்ப்பதான நோக்கம். நாங்கள் எங்களுக்கு பசிக்கு நாங்கள் தான் அழுதோம். குழந்தை எப்படி தாயிட்டு அழுகிற மாதிரி தான் எங்களுடைய இந்த முதல்வர்கிட்ட நாங்கள் நினைச்சிரோம். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை தான் வைக்கிறோம். அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும், எங்களுக்கு மீண்டும் கடைகளை கிடைக்க வேண்டும், ஒரு 10,000 நபர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்க வேண்டும், ஒரு 2,500 குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.